ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் எப்படி? ஆமா, தாய் வீட்டு பெயரையும் சொல்லணும். தாய் வீட்டு பெயரையும் சொல்லணும். தன்னுடைய கணவனுடைய பெயரையும் சொல்ல வேண்டும். கணவனுடைய பெயரை சொல்ல வேண்டுமா? அது ஒரு வரி. அது ஒரு வரி. இரண்டாவது என்னன்னா, எப்படின்னா என் முன்னாடி வந்துருச்சு. ஆமா. எடுத்த உடனே எங்க அம்மாவோட பெருமை, எங்க அம்மாவோட அது. ஆமா, பேசக்கூடாது. எப்படின்னா, ஆமா, கல்லா இருந்தாலும் கணவன், கல்லா இருந்தாலும் புருஷன், புல்லா இருந்தாலும் புருஷன், புல்லா இருந்தாலும் இது தேவையா? ஏன் நம்ம ஒண்ணு கொடுத்து ரெண்டு வாங்கிக்கணும்? அப்படி இருக்க நம்ம கணவர், ஆமா, கல்லா இருந்தாலும் கணவன், உண்மைதாங்க, புல்லா இருந்தாலும் புருஷன், உண்மைதாங்க. பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லிருக்கேன். ஆனா அது மட்டும் இல்ல, ஆமா, ஆண்களுக்கும் தெரிவிக்கிறேன். எங்களுக்கு வச்சுக்கிறியா? எடுத்து விடு. ஒரு அரிய கட்டி கிட்ட ஒரு உள்ளுக்குள்ளாக வச்சிருக்கிட்டா, ஒரு அரிய கட்டி கிட்ட உள்ளுக்குள்ளாக வச்சிருக்கிட்டா, ஒரு அரிய கட்டி கிட்ட உள்ளுக்குள்ளாக வச்சிருக்கிட்டா, ஒரு அரிய கட்டி கிட்ட உள்ளுக்குள்ளாக வச்சிருக்கிட்டா, உடம்பம் கெட்டு போனது இந்த ஊரில நானு பட்டெடுத்து பாடி வர நீ வந்த உடனே போய் நேரத்துல என் காலு பின்னுது, கை நான் எனக்கு முறுக்குது. முறுக்கு மாதிரி போடுங்க. காலு பின்னுது, கை முறுக்குது. நல்லா லக்கு அடிக்க போதா? இன்னும் சுபேதியா இந்தாண்டுக்கு முன்னாடி இத போதனை வன்னிய புராணத்திலே வச்சிரவாக நடிக்கக்கூடிய ராஜாமணி அவர்கள் இது ஆணாக பிறந்து பெண்ணாக நடிக்கக்கூடிய நாடக ஆசிரியர் பாலகிருஷ்ணன். நாடக ஆசிரியருக்காக கொடுக்கப்பட்டது 101. அந்த குடும்பத்திலே சொன்ன காமாட்சி மற்றும் இருந்து நோயற்ற வாழ்வையும்
குறையோட செலுத்தி அணுக வேண்டும் அம்மனை பார்த்து பேசியும் தோழி அம்மா என்ன நாமகரணம் எதனா காட்டினாதான் தெரியும் இதை தெரிவிக்கிறேன் விளக்கத்தை சொல்லிடாப்பா தோழி எனக்கு தம்போ